Welcome to SJ Biology class. So in this class we are going to learn about 12th biology, biozoology. That is first chapter here given reproduction in organisms. Reproduction in organisms கொடுத்திருக்காங்க. இது based on 12th state board biologyயும் and then NCERT book base பண்ணியும் இந்த content ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீட் பேஸ் பண்ணி இப்போ பயாலஜி பார்க்கும்போது என்சிஆர்டி புக்லேருந்து ஸோ மெனி கொஷின்ஸ் வரும். இப்போ நீட் பேஸில் ஆஃப்டர் தட் ஃபர்தர் பயாலஜியில் பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு ஃபர்தர் ஃப்யூச்சர் கோர்சஸ் ஜாயின் பண்ணும் போதும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணியான கொஷின்ஸை காம்படிட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த செஷன் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்க போனால் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயும் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் என்சிஆர்டி புக்லேயும் அதே தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலேயும் எவ்வளோ பாயிண்ட்ஸு எல்லாமே கவர் பண்ணி இந்த செஷன் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸோட இன்ட்ரடக்ஷன் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் now we go to the topic. What is mean by reproduction? Reproductionனா என்ன? So it's a reproduction is a nothing but is a biological process. Okay, it's a defined what biological process by which organisms produce, that is gives rise to young ones otherwise what called we offsprings ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே மாதிரியான சிமிலர் கேரக்டரோட ஒரு பேரண்ட் செல்ஸ்ல இருந்து நியூவா யங் ஒன்னா கிடைக்கிறது தான் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ எல்லா ஆர்கனிசமுமே ஆல் ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ணும், அதோட லைஃப் சைக்கிளில் வந்து இன்வால்வ் பண்ணுது. எல்லா ஆர்கனிசம்ஸுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. வை வி நீட் டு த ரீப்ரொடக்ஷன், ஏன் எல்லா ஆர்கனிசமுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்? ஸோ அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஸோ ஜஸ்ட் யூ இமேஜின் ரீப்ரொடக்ஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அப்போ அதோட ஸ்பீஷியஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆகிடும். அந்த ஸ்பீஷியஸ் இனங்கள் என்ன ஆகும், அழிஞ்சிரும். ஸோ அதோட ஸ்பீஷியஸை என்ன பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வேர்ல்டில் யூனிவர்சலில் இருக்கணும் அப்படின்றது ஒரே இது கான்செப்ட் தான் இந்த ரீப்ரொடக்ஷனோட ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் வேரியேஷன்ஸ் இன் ஆர்கனிசம், நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்குது, அதோட சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் ரீப்ரொடக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அப்போ எல்லா ஆர்கனிசமும் ரீப்ரொடக்ஷன் அதனால தான் பண்ணுறாங்க. which are essential for adaptation and evolution of their own kind. நம்ம அப்படி பார்க்கும்போது தான் யூனிவர்சல் ஆரம்பித்ததுலேருந்து ஏர்த்தில் உருவானதுலேருந்து இருக்கிற அனிமல்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஆர்கனிசம் சிமிலர் ஆர்கனிசம்ஸில் வரைக்கும் இப்போ அதை சஸ்டெயின் ஆகுது. சில ஸ்பீஷியஸ் வந்து அழிஞ்சிருச்சு. அது ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால தான். நம்ம எவல்யூஷன் இதில் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். எவல்யூஷன் மேனோட எவல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பீரியட்லேருந்து சர்டன் இப்போது ஹோமோசப்பியன்ஸ் வரைக்குமே இருக்கிறதுல என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால தான் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆம்பிஃபியன் எடுத்துக்கிறோம், ஃப்ராக் எடுத்துக்கிறோம், ஆச் அவுட் த எக்ஸ் ஆச் அவுட் பண்ணுது. அதுலேருந்து லார்வி வரும், லார்வேலேருந்து டாட்போல் ஸ்டேஜ் வருது, டாட்போல் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டெரஸ்ட்ரியலுக்கு வந்தோன்னா அடல்ட் ஃப்ராகாக மாறுது. ஸோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் சொல்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அந்த லைஃப் சைக்கிள் அப்படின்ற ஒரு வேர்டு, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம்ஸ் கேன் லிவ் ஒன்லி ஃபார் அ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம். ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸும் ரொம்ப நாள் வரைக்கும் எல்லாமே உயிரோட வாழ்ந்துடாது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்குமே என்ன தேவைப்படுது, ஒரு சர்டைன் லைஃப் பீரியட்னு தேவைப்படுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லைஃப் ஸ்பேன். தட்ஸ் வை வி கால் வாட் லைஃப் ஸ்பேன், த பீரியட் ஃப்ரம் பர்த் டு நேச்சுரல் டெத். இங்கே ஒரு வேர்டு என்னென்னா நேச்சுரல் டெத்துன்னு சொல்கிறோம். அப்போ நேச்சுரலாக ஒரு இயற்கையான ஒரு மரணிக்கும் வரைக்கும் அந்த ஆர்கனிசம்ஸை என்ன சொல்கிறோம், இட்ஸ் ரெஃபரன்ஸ் லைஃப் ஸ்பேன்னு சொல்கிறோம். அதுதான் தமிழில் ஆயுட்காலம், வாழ்நாள் காலம் அப்படின்லாம் சொல்லலாம். இது வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட் த சைஸ். ஒரு சின்ன சிமிலராக ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆர்கனிசமாக இருக்குது, அதோடதும் இதே லார்ஜஸ்ட் ஆர்கனிசம்னா அதோட வாழ்நாள் காலம் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் டு த சைஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம
ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் வந்து பர்த் ஆகுது, பர்த் ஆனோடனே நெக்ஸ்ட் என்ன ஆகும், க்ரோத் ஆகும், க்ரோத் ஆனோடனே டெவலப்மெண்ட் ஆகும், டெவலப்மெண்ட் ஆனோடனே ஆஃப்டர் தட் மெச்சுரேஷன் அடுத்தது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடக்ஷன். ஆஃப்டர் தட் கம்ப்ளீட் என்ன சைக்கிள் ஃபுல் ரீப்ரொடக்ஷன் ஆகி அதோட கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சோடனே அது என்ன டெத் தான் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு க்ரைட்டீரியா சைக்கிள் ஆஃப் பர்த்ன்னு சொல்லுவோம். இது சைக்கிள் ஆஃப் பர்த்னா பர்த் ஆகுறது, க்ரோத் ஆகுறது, மெச்சூர் ஆகுது, ரீப்ரொடக்ஷன் ஆகுது, ஆஃப்டர் தட் என்ன ஆகும், அந்த ஆர்கனிசம் டெத் ஆகிடும். ஸோ இதுதான் அது ஒரு சைக்கிள் ஆகிற வரைக்குமே அதோட லைஃப் ஸ்பேன் வந்து அங்கே இருந்துகிட்ருக்கு. அப்போது அதோட ஆயுள் காலத்தில் முழுக்க இது வந்து ஆகும். இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸே ஒரு பார்க்குறோம். அந்த ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து ஒரு இங்கே ஒரு பிக்சர்ஸ் பார்க்குறோம் ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து பாருங்கள். லுக் அட் தட் ஸ்லைட். ஸோ இப்போ சின்ன ஒரு யங் பாய் இருக்குது. யங் பாயோட ரொம்ப லிட்டிலாக இருக்குது, ஒரு 2-5 இயர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கோயிங் பாயாக இருக்காங்க. ஸ்கூல் கோயிங்கில் இருந்து காலேஜ்லேருந்து ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ்லேருந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 40-50 ஸ்டேஜஸில் வர்றாங்க. ஆஃப்டர் தட் ஓல்டு. ஸோ அப்போது இந்த யங் பாயிலிருந்து இந்த ஓல்டு மேன் வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸில் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு லைஃப் ஸ்பேன் சொல்கிறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள். அப்போ ஹியூமன் பீயிங்ஸை பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் லைஃப் ஸ்பேன் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக பண்ண முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 70 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்பேன் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி இன் யுவர் என்சிஆர்டி புக்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்கும் என்னென்ன லைஃப் ஸ்பேன்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ ஃப்ரூட் ஃப்ளை பார்க்குறோம். ஃப்ரூட் ஃப்ளை என்னது, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன நம்ம சொல்லுவோம், ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு ஃப்ரூட் பனானாவோ கட் பண்ணி வச்சுட்டு அதில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஃப்ளைஸ் வரும் இல்லையா, அதுதான் ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்கிறோம். ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 30 days. அண்ட் தென் ரேபிட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 13 years. ஓகே, ரேபிட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 13 years. நெக்ஸ்ட்டு கவோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 to 25 years வரும். ஏன் இங்கே 20 to 25 years அப்படின்னு சொல்கிறோன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் டேட். நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்கும் இல்லையா, ஒரே ரகங்கள் இருக்காது. ஸோ அது மேக்ஸிமம் 20லேருந்து மினிமம் 20லேருந்து 25 வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேட்டோட லைஃப் ஸ்பேன் பார்த்துட்டோம்னா 35 to 40 years அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாகோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா 20 to 25 years வந்து டாகோடது லைஃப் ஸ்பேன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மங்கி எடுத்துக்கலாம். மங்கியோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 26 years. ஸோ அப்போ அதோட பர்த்லேருந்து நேச்சுரல் டெத் வரைக்கும் ஒரு மங்கியோட லைஃப் ஸ்பேன் வந்து 26 years அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. Now we come to the reptiles பாருங்கள். crocodile வந்து 60 years. crocodileோட லைஃப் ஸ்பேன் வந்து 60 years இருக்கும். அண்ட் tortoiseோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 100 to 150 years. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 100லேருந்து மினிமம் மேக்ஸிமம் 150 years வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து எலிஃபண்ட் பாருங்கள். எலிஃபண்ட் இஸ் அ லார்ஜஸ்ட் அனிமல்னும், பட் அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குது பாருங்கள், 60 to 70 years தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட் டு த சைஸ், isn't it? ஸோ இட்ஸ் அ 60 to 70 years. இது வந்து அதோட ஒவ்வொருட அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தும், அதே மாதிரி அதோட வேரியேஷன்ஸ் பொறுத்தும், ஹேபிட்டட் பொறுத்தும் இது வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸில் பார்க்கும்போது அதே மாதிரி ஹார்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹார்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து 40 years வருது. பேர்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா வென் க்ரோ பார்க்கலாம். க்ரோவில் பாருங்கள் 15 years லைஃப் ஸ்பேன் இருக்குது. இதே சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாமே சிமிலர் அது மாதிரி இருக்கும். பட் பேரட்டில் வந்து 140 years. இப்போ அமேசிங்னும் 140 years வந்து இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ அப்போது அதோட பேஸ் பண்ணி வேரியேஷன்ஸை பொறுத்து தான் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து அமையுது. இதே பிளான்ஸில் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளைஸ் கூட பார்த்தோம்னா 1 to 2 weeks அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதே மாதிரி பிளான்ஸில் பார்க்கும்போது பேடிலாம் 3 to 4 months. அந்த 3 to 4 monthsலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணி
எடுத்துருவாங்க. ஸோ அப்போ 3 to 4 months அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பீப்பல் ட்ரீ சொல்லுவோம் இல்லையா, பீப்பல் ட்ரீனா என்னது, அரச மரம் தமிழில். ஸோ அந்த பீப்பல் ட்ரீயோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 2000 to 3000 years இருக்குமாமா. ஸோ அப்போது இதே பனானா ட்ரீயோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 25 years தான் அதோட லைஃப் ஸ்பேன். ஸோ இது வந்து பிளான்ஸில் பேடி வந்து 3 to 4 months பார்க்குறோம். பீப்பல் வந்து 2000 to 3000 years வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் பனானா ட்ரீ வந்து 25 years வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இட்ஸ் வேரி டு தட் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸில் வேறு மாதிரி இருக்கும், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸில் இருக்கும். ஸோ இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ்லாம் என்னென்னலாம் சொல்லுவோம் நம்ம, அமீபா, யூக்ளினா, பாரமீஷியம், கிளாமிடோமோனஸ், இதெல்லாமே நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸில் சொல்லுவோம். அப்போ அதாவது எதை சொல்கிறோன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் டிஃபர் ஃப்ரம் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், isn't it? இதே மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் யார், நம்ம தான், ஹியூமன் பீயிங்ஸ் தான் மல்டி செல்லுலாருக்கு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா மெனி செல்ஸ் இருக்கும் இல்லையா, மசில் செல்ஸ்லேருந்து கார்டியாக் செல்ஸ்லேருந்து நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இன்டர்னல் ஆர்கன்ஸில். ஸோ வி ஆர் த கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் மல்டி செல்லுலார். ஸோ இப்போ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வேரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே வை வி நீட் தட் ரீப்ரொடக்ஷன்ஸ். இப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன ஆகும், நம்மளோட ஜென்ரேஷன் 1 to 1 கண்டினியூஷன் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, அந்த யங் ஒன்ஸ் மறுபடியும் என்ன பண்ணும், அகெயின் இட்ஸ் க்ரோ அண்ட் மெச்சூர் அண்ட் ரிப்பீட் த ப்ராசஸ். அதுவே என்ன பண்ணும், இட்ஸ் கிவ் டு ஆல்சோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை தான் கொடுக்கும். ஸோ அந்த கண்டினியூஷன் என்ன ஆகுது, அப்படியே இருக்கும். இது எப்படி ஆகும், ஹேபிட்டட், அதாவது ஹேபிட்டட், அது ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து இப்போ பொலார் ரீஜனில் இருக்கிற ஒரு ஆர்டிக் ரீஜனில் இருக்கிற ஒரு பாண்டா பியர்ஸ்ன்னு எடுத்துப்போம். அதை நம்ம கொண்டு வந்து டெசர்ட்டில் வந்து அதை இருக்க முடியுமா, இட்ஸ் கான் சர்வைவ், அது அதால் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ரீப்ரொடக்ஷனும் அதுலேயும் செட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஹேபிட்டடும் என்ன ஆகும்னா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ரீப்ரொடக்ஷன். அதுக்கும் அடாப்டேஷன் ஆகணும், அந்த ஃபர்தர் இதுக்கு வந்து அது அடாப்டட் ஆகி தான் என்ன ஆகும்னா ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ், ரெப்ளிகேஷன் ஆகும், டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது. செல் டிவிஷன் ஃபேஸஸ், ஒன்று செல் டிவிஷனில் என்ன ஆகும், ரெண்டு நடக்கும், ஒன்று க்ரோத் ஆகும், க்ரோத்தில் ஃபார்மேஷன் ஆகும், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இதுதான் அதோட செல் டிவிஷனில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் எதுக்காக தான் நடக்கும், டு ஃபார்ம் அ நியூ இண்டிவிஜுவல்ஸ்க்காக தான் நடக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் ரீப்ரொடக்ஷன்ஸ் கேன் பி டூ மோட்ஸ், மேஜர் டூ மோட்ஸ், தட் இஸ் வாட், நேம்லி ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் இஸ் மீன் வாட், அங்கே வந்து செக்ஸ் கேமிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுமா, வித் ஆர் வித்தவுட் இன்வால்வேஷன் ஆஃப் த கேமிட் ஃபார்மேஷன். கேமிட்டோட ஃபார்மேஷன் இல்லாமே என்ன ஆகும்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்கர் ஆகும். இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா போத் கம்பல்சரி ஆப்போசிட் செக்ஸ் என்ன ஆகும், இன்வால்வ் ஆகும். பார்ட்டிசிபேட் வாட் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் டு ஃபார்ம் டு ஜாயின் டுகெதர் to form what, zygote. This process is called the fertilization. அதுதான் நம்ம fertilization சொல்கிறோம். ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஓவாவும் ஸ்பெர்மும் என்ன ஆகும், ஜாயின் ஆகும், டூ பேரண்ட்ஸும் என்ன ஆகுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஏசெக்ஷுவலில் அப்படி கிடையாது, சிங்கிள் பேரண்ட் தான் வித் ஆர் வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன் தான் இன்வால்வ் ஆகும். அது மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தட். அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் நான் யூனிசெல்லுலார் சொன்னேன் இல்லையா, புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா, இதெல்லாமே என்ன சொல்லலாம், யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸில் கிரேட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கும். அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கும், அதாவது வித்தவுட் எனி ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ்னால. ஸோ த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அனிமல்ஸில் என்னென்ன மெத்தட்லலாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பைனரி ஃபிஷன், ஸ்போருலேஷன், இட்ஸ் ப்ரொடியூஸ் டு ஸ்போர்ஸ் மூலமாக இது ஆகும். அண்ட் தென் பட்டிங் வந்து ஹைட்ரா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள்னோ, ஜெம்யூல் ஃபார்மேஷன், அண்ட் தென் ஃப்ராகமெண்டேஷன் அப்படியே கட் ஆகி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஸ்ப்ளிட் ஆகும் டூ வால்ஸாக, ஃப்ராகமெண்டேஷன் அண்ட் ரீஜென்ரேஷன். ஸோ இது எல்லாமே எதுலனா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட மோட்ஸ். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சிம்பிள், த டூ பேரண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், மேல் அண்ட் ஃபீமேல், ஸ்பெர்ம் அண்ட் ஓவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த 4 மெத்தட்ஸும் எப்படி நடக்குது,
binary fission and then what? Already I said no, binary fission and then sporulation, gemule formulation, budding, fragmentation and regeneration. இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த செக்ஷன்.